ஒரு காலத்துல ஒரு தெளிவான போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே டிஎஸ்எல்ஆர் கேமராவை இப்ப வரக்கூடிய ஸ்மார்ட் போன்ல டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் போன்லயே வந்துருச்சு. மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஸ்மார்ட் போன் மூலியமாவே போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எடுக்கக்கூடிய போட்டோ போன்ல சேவ் பண்ணி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா குறிப்பா இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிட்டு போட்டோ எடுத்து ஷேர் பண்றதுனால உங்களுக்கு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியல, தெளிவா சொன்னா நான் புரிஞ்சுப்பேன், அதப்படி நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படி நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி போட்டோ எடுத்து 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அங்கதான் உங்களுக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி தடுக்கணும் இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி ஒரு போட்டோ எடுத்தேங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க அந்த போட்டோ, ரீசெண்டா எடுத்தேன். ஆனா இந்த போட்டோ எங்க வச்சு எடுத்த அப்படிங்கிற விவரங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. பட் இந்த போட்டோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க நான் எங்க வச்சு எடுத்தேன். எதை வச்சு சொல்றேன்னா, போட்டோக்கு கீழே பாருங்க ஐ பட்டன் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே எப்ப எடுத்த, என்ன தேதி, எத்தனை மணிக்கு, அப்புறம் பாருங்க மொபைல் மாடல், அதுக்கு கீழே பாருங்க வெரி டேஞ்சரான ஒரு பகுதி, என்னுடைய லொகேஷனையும் சேர்த்து தான் நான் ஷேர் பண்றேன். இது எப்படி வந்துச்சு கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே மூணாவது பக்கத்துல ஒரு சிவப்பு கலர் லைன் இருக்கு, அதை நான் தட்டுறேன். தட்டிட்டு பாட்டம் ரைட்ல சேவ் கொடுத்துட்டா அழிஞ்சிரும். அழிஞ்சிருச்சா? இது எப்படி வந்துச்சு? போட்டோ எடுக்கும் போது இந்த லொகேஷன் பட்டன் இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணிட்டு போட்டோ எடுங்க. போட்டோனாலும் சரி வீடியோனாலும் சரி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.